புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் பிறந்த நாளான நேற்று பிறந்த 16 குழந்தைகளுக்கு இன்றைக்கு தங்க மோதிரம் அணிவித்து அந்த பெற்றோர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, கேள்வி இனிமேல் நீங்கள் தான் கேட்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் பேசின விதத்தை எப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் தான் பேசுகிறோம் என்பதை மறந்துவிட்டு தமிழக மக்களுக்கான கோரிக்கைகளாக டெல்லியிலே தான் என்ன வைத்தோம் என்பதையும் மறந்துவிட்டு, இன்னும் சொல்லப்போனால் மேகதாது அணைக்கட்டை பற்றி பேசுவதை, விவசாயிகளுக்காக பேசுவதை மறந்துவிட்டு, இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியிலே அவர்கள் அதிருப்தியாலே வீதியிலே வந்து ஒரு 15 நாளிலேயே போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதை எல்லாம் மறந்துவிட்டு, ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஹலோ ப்ரோ 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 என்று கத்திவிட்டு சென்றிருக்கிற ஒரு காட்டுக்கூச்சலைத்தான் நாங்கள் அங்கே கண்டோம். அது ஒரு சினிமா ஷூட்டிங் தான். இப்போ அவர் வந்து 8 to 5 கால் ஷீட் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதாவது சினிமாவில் வந்து காலையில் 8 மணிக்கு போனால் 5 மணிக்கு வந்துடணும். அது 8 to 5 கால் ஷீட். அதை தினசரி 8 to 5 கால் ஷீட்டை நடத்துகிறாரு. அந்த படங்கள் முக்கியமாக முடிக்க வேண்டிய தருணங்களில் 8 to 8 கால் ஷீட் உண்டு. அந்த 8 to 8 கால் ஷீட்டை திருச்சி போன்ற வெளியூர்களுக்கு வருகிற பொழுது செய்து 8 மணிக்கு வீட்டுக்கு சென்று அடைந்து விடுகிறார். அதான் இன்றைக்கு அவருடைய பணி 8 to 5 and 8 to 8 கால் ஷீட் கொடுப்பதை தவிர வேறு எந்த முன்னேற்றமும் தமிழ்நாட்டில் கிடையாது. கேட்டால் வந்து 15 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த 15 நாட்களிலே நடந்திருக்கின்ற கொலை, கொள்ளை, வழிப்பறி, சிறுமிகளுடைய பலாத்காரம், பெண்களுடைய பலாத்காரம், இவையெல்லாம் எண்ணிலடங்காதவாறு நடந்திருக்கிறது. காவல்துறையை நான் நியாயமாக நடத்துகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய ஆட்சியிலே இன்றைக்கு இத்தனை வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹலோ ப்ரோ விஜய் சார், உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சும்மா கேட்டால் கேட்காது. அதனால் ப்ரோ விஜய் சார், சிஎம் சார், கேட்குதா தமிழ்நாட்டு மக்களுடைய அவலக்குரல் கேட்குதா அப்படி என்று 11 நாட்களிலேயே கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. இதை விட கொடுமை இன்னொரு அமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு இருக்கார். அவர் சொல்கிறார், விளையாட்டு வந்து விவசாயத்தை விட கடினமானது. ஏன்னா அவருக்கு வந்து சாப்பாடெலாம் கிடையாது. அவர் வந்து இந்த விண்வெளிக்கு போகிறவங்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 45 நாள் இருக்கிறது போல் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவர், விவசாயி சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே காலை வைக்க முடியும், கையை வைக்க முடியும் என்பது அவருக்கு தெரியாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அதனால் அவருக்கெல்லாம் இருப்பது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் லாட்ரி சீட்டு ஓடுது. நீங்கள் எந்த கடையில் வேணாலும் போய் கேளுங்க. 1 நம்பர் லாட்ரி இருக்குது, 4 நம்பர் லாட்ரி இருக்குது, எல்லாம் இருக்குது. காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி சொன்னாங்க 125 ரூபா 150 ரூபா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான், மிச்சத்தை கொண்டே கொடுக்குறான், அந்த ஏழை குடும்பங்கள்லாம் பாழாகுதுன்னு. இன்றைக்கி அந்த 500 ரூபாயும் போச்சு. அவன் 5 லாட்ரி சீட்டை வாங்கிட்டு சுரண்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்காத ஆட்சி தான். ஹலோ முதலமைச்சர் சிஎம் சார், உங்கள் விஜய் ஆட்சியில் தான் இப்போ லாட்ரி சீட்டு மோகம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. லாட்ரி சீட்டை நீங்கள் இன்றைக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுபோல் நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் சபிக்கக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் செய்வார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்கனவே வந்து இப்போ மூளை முடுக்கெல்லாம் வந்து போதை கலாச்சாரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னை வந்து என் மேலே பழி சுமத்துறாங்க அப்படின்னு. நாங்கள் போதை கலாச்சாரத்தை மூளை முடுக்கெல்லாம் விட்டுட்டு போகல, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வர்றதெல்லாம் இவங்க பிடிக்கணும்ல. இப்போ எங்கேருந்து வருது? என்ன நாங்கள் விட்டுட்டு போனதை எடுத்துக்கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ வர்றதை தடுக்க தவறி இருக்கிற அரசு தான் ப்ரோ விஜயனுடைய அரசு. சிஎம் சார், தடுக்க தவறிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கும் இந்த கால் ஷீட் முகத்தில் தான் இருக்கீங்க. எப்படி நடிக்கிறதுங்கிற நடிப்பை தவிர இன்றைக்கி நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்துலேருந்து நடிப்பை தவிர எதையும் பார்க்கவில்லை. சிஎம் சார்னு சொன்னால் உடனே அப்படி திரும்பி பார்ப்பார். ஹலோ ப்ரோ அப்படின்னு திரும்பி பார்ப்பார். குட்டீஸ் ஓட்டு போடுங்கன்னாரு. உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், அண்ணன்கிட்ட சொல்லுங்கள், மாமா கிட்ட சொல்லுங்கன்னாரு. அண்ணன் சீர் வரும்னாரு, மாமன் சீர் வரும்னாரு. எந்த சீரையும் காணும், சீர்கட்டு தான் போயிருக்கு. சட்டசபையில் வந்து அவர் வந்து அமைதியாக இருக்காரு, அவர் எந்த மனநிலையில் இருக்காருங்கிறது தெரியலங்க. ஏற்கனவே நீங்கள் விமர்சனம் செஞ்சுருக்கீங்க. இப்போ அதே விஜய் வந்து திருச்சியில் வந்து கடுமையான திமுக குற்றம் சாட்டி எல்லாம் பேசுகிறாரு. அவரோட வாய்ஸ் அசம்பிளிக்கும் வெளியேக்கும் நம்ம என்ன சட்டம்? அதாவது காட்டு கூச்சல் தான் போட்டார். என்ன விமர்சனம் பண்ணார்? நாங்கள் ஆக்கும் சக்தி, தமிழ்நாட்டை ஆக்கி இருக்கிற சக்தி தான் திராவிட சக்தி, அழிக்கும் சக்தி தான் இன்றைக்கு தாவேகா சக்தி. ஒரு 1967க்கு பிறகு திராவிட ஆட்சியிலே தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியிலே நாங்கள் முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற சக்தி திராவிட சக்தி.
ஆக்கும் சக்தி நாங்கள், அழிக்கும் சக்தி விஜய் சக்தி. அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். பாராசக்தி ஓரசக்தி எல்லாம் சொல்றாரு. அவர் இந்த பராசக்தி படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுக்காதனால எல்லா தூர சக்தி, தீய சக்தி, வாய சக்தி எல்லா சக்தியும் சொல்லிடுவாங்க. ஆனால் ராஜ்யசபா சீட்டை வந்து தாவேகா வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய தாரை வைப்பார். தொடர்ச்சியா கொள்கை எதிரின்னு சொன்னா கொள்கை எதிரின்னு சொன்னா பாஜகவை இது வரைக்கும் அவர் வந்து திருச்சி நடந்த கூட்டத்திலும் சரி மற்ற இடத்துலையும் விமர்சனம் பண்ணல. பாஜகவை விமர்சனம் பண்ணால் என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் விமர்சனமே பண்ணவே மாட்டார். இன்னைக்கு ஈபியில் வந்து ஆர்டிஸ்ட்லாம் காணா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. நிலக்கரி ஊழல் சம்மந்தமாக உள்ள நிலக்கரி கொள்முதல் சம்மந்தமாக உள்ள ஆர்டிஸ்ட்லாம் காணா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நாங்கள் வந்து யாரும் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க அது அதிகாரிகள் தான் இருக்காங்க, அதிகாரிகள் தான் பொறுப்பு. அப்படி காணாமல் போயிருந்தால் அந்த அதிகாரிகள் அதை கண்டுபிடித்து தருவார். போயிருந்தால் சார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் புதிய கட்சி ஆரம்பிக்கப்படும்னு சொல்றாங்க, தகவல் வருது. அது எப்படி தான் பார்க்குறீங்க? அதை வந்து என்ன தேனை ப்ரோ ஆரம்பிக்கிற போது அந்த ஷோ ஆரம்பித்தேன், ஒன்றும் கிடையாது. சோனா என்ன சார் சகோ திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற முன்னிறுத்தி தான் சார் அதிகமாக அதை வலியுறுத்தி தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? இன்றைக்கு சுத்தமாக பெண்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. அதுதான் இந்த ஆட்சியினுடைய 15-20 நாள் சாதனை என்பதை மனவேதனையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ரோ விஜய் இனிமேல் சார் சிஎம் சார் இனிமேலாவது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். போலீஸை ரெக்ரூட்மெண்ட்டை கூடப்படுத்தி பண்ணி பாருங்கள். நாங்கள் சிறமையாக தான் நடத்தியிருக்கோம், ஆனால் நீங்கள் நடத்தலை. சிஎம் சார் நாங்கள் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டை தான் கேட்குறோம். இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்களை உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்காமலே ஓட்டு போட்ட ஒரு காட்சியை நாங்கள் கண்டிருக்கிறோம். உழைச்சவனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. தேர்தலில் எப்படியெல்லாம் ஜெயிக்கணுங்கிறது உழைப்பு அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் திடீர்லாம் வந்துடலாங்கிற ஒரு புதிய கண்டுபிடிப்பை இந்திய அரசியலுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த புதிய கண்டுபிடிப்பு இனிமேல் தொடராமல் இருந்தால் சரி, இல்லாட்டி நாடு கட்டு குட்டுச்சோராக போயிடும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் அவர் அணுகக்கூட விடமாட்டார். எங்கள் தலைவர் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நிச்சயமாக நம்புங்க. அவரை வந்து தாவேக்காவும் புறக்கணிச்சிச்சு, அதிமுகவும் புறக்கணிச்சிச்சு, நடு ரோட்டில் அனாதையாக நிற்கிறார். அதுதான் அவருடைய கதி. தலைமை செயலகத்தில் விஜய் வந்து ஆலோசனைங்கிற கூட்டம் நடத்துறாரு. ஆனால் வந்து ஆலோசனை எந்த ஆலோசனை அவரும் வழங்கவில்லை. என்ன சொல்றாரு? ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அறிக்கை வெளியிடுவார்கள். அந்த அறிக்கை வந்தால் தான் நம்ம எதையும் சொல்லலாம். என்ன ஆலோசனை பண்ணாங்கன்னு அவங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ப்ரோ விஜய் சிஎம் சார் அதை சொன்னால் தான் தெரியும். ஆலோசனைக்கு போகிற அதிகாரிகளே நம்ம என்ன சொல்கிறாங்கிறது அவரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவர் எந்த தகவலுமே சொல்கிற அமைதியாக இருக்காங்க. அதிகாரிகள்லாம் பயப்படுறாங்க. என்ன பண்ணுறது, ஏதாச்சும்னா உடனே அங்கே முதல்வன் சினிமா பண்ணி டைப் அடித்து சஸ்பென்ஸ் ஆர்டரை கையில் கொடுத்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கிடுவாங்கன்ட்டு பாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. தலைமைச் செயலகம் என்று இந்த கட்சி அலுவலகமாக மாற்றுவதிலே ஒரு புதுமையை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறாங்க தாவேக்காவின. ப்ரோ விஜய் அதில் ரொம்ப கெட்டிக்காரன்.